பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று கூட்டணி கணக்கில் முந்த போது யார் அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறையில் ஒரு விவாதம் நடக்குது. அதில் பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் அதிமுக சார்பிலிருந்து கோவை சத்தியன் அவர்கள் கலந்துக்கிறாரு, திமுக சார்பிலிருந்து மனுஷி புத்திரன் அவர்கள் கலந்துக்கிறாரு, எழுத்தாளர் ராம்கே அவர்கள் கலந்துக்கிறாரு. அதில் எடுத்த உடனே கோவை சத்தியன் அவர்கள் பேசுகிறாரு. அதில் இந்தியா கூட்டணிக்கு பதிலாக இந்திய கூட்டணி அப்படின்னு குறிப்பிட்டு பேசுகிறாரு. அதை எதிர்த்து மனுஷி புத்திரன் அவர்கள் பேசியிருந்தார். அப்பயே வாக்குவாதம் முட்டுறது, அது மைக் ஆஃப் பண்ணுற அளவுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து செட்டில் பார்க்கும்போது ஜிகாதி அப்படின்ற வார்த்தையை மனுஷிய புத்திரன் நோக்கி கோவை சத்தியன் அவர்கள் சொல்கிறாரு. இதுக்கும் பெரிய கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. மனுஷிய புத்திரன் கண்டனம் சொல்லியிருக்காரு. அங்கேயும் விவாதம் நடந்திருக்குது. மேலும் அதை தொடர்ந்து ஜென்ராம் அவர்களை நீ கருப்பு சட்டை போட்டு வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தமாரி தனிப்பட்ட தாக்குதல்கள், தனிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று புதிய தலைமுறையில் நடைபெற்ற அந்த விவாதத்தினுடைய தலைப்பு இதற்கும் அந்த விவாதத்தினுடைய தலைப்புக்கும் தொடர்பே இல்லை. விவாதத்தினுடைய தலைப்பு ரொம்ப சிம்பிள். கூட்டணி கணக்கில் முந்த போவது யார் அப்படின்றது தான். ஏன் இந்த தலைப்பு வருகிறது அப்படின்னா, அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர், அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர், யாரோ ஒருத்தர் தொடர்ந்து இந்த கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதிலிருந்து தான் அந்த விவாதத்திற்கான தலைப்பு தேர்வு செய்யப்படுகிறது. இது பலமுறை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இந்த கூட்டணியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி. அதாவது நாங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு வீட்டில் லீஸுக்கு கிடைக்கிது அப்படின்னா அங்கே போகிறதுக்கு ஆசைப்படலாம். வீடு ஏன் வீடு, இந்த வீட்டினுடைய முக்கியமான பங்குதாரர் திமுக, எல்லாரும் சேர்ந்து தான் இதை கட்டியிருக்கிறோம். அப்போ இந்த வீட்டிலிருந்து நாங்கள் ஏன் வெளியேறணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஆர்கியூமெண்ட்டில் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லிட்டார். அதை தாண்டி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது அதுக்கு ஒரு ஒருமித்த கருத்து வர வேண்டியது அப்படின்றது அவசியம். எல்லோரும் அந்த கருத்தை நோக்கி தொடர்ந்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கருத்திற்கு வலு சேர்ப்பது அல்லது அந்த கருத்திற்கான மக்கள் ஆதரவு எப்படி இருக்கிறது என்பதிலிருந்து திமுக அதை எப்படி அணுகப் போகிறது அப்படின்றதை பார்வையிடுவதற்காகத்தானே தவிர, இப்போ நீ இதை அக்செப்ட் பண்ணுறியா இல்லை கூட்டணியை விட்டு வெளியே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிமாண்ட் பண்ணலை. அப்படி டிமாண்ட் பண்ணியிருந்தால் சாம்சங் போராட்டம் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு நேரில் போய் முதலமைச்சரை சந்தித்து அவ்வளோ பேரும் வாழ்த்து தெரிவித்திருக்க மாட்டார்கள். திருமாவளவன் அவர்கள் அவ்வளவு முறை முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசியிருக்க வாய்ப்பில்லை. அப்போது இது எல்லாமே எதனால் நடக்கிறது அப்படின்னா, கூட்டணிக்குள் பிரச்சனையே இல்லையானா பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ரொம்ப இன்ப வாழ்வு வாழ்ந்தார்களா? அப்படின்லாம் இல்லை. அப்போது கூட்டணி கட்சி அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கிறது, அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது, அவர்களுக்குன்னு சில இலக்குகள் இருக்கிறது. அந்த இலக்குகளை அடைவதற்கு நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக சிக்கல் இருக்கிறது அப்படின்னா அதை அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. உதாரணத்திற்கு பாலின சமத்துவ நடை சிபிஎம் ஒருங்கிணைத்தது. அதற்கு காவல்துறை கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கிறாங்க. அதற்கு காவல்துறை ஒரு காரணம் சொல்லுகிறது. அதற்கு அந்த காவல்துறையின் தடையை மீறியும் அந்த இடத்துல அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அந்த மீட்டிங் நடத்தினாங்க. நம்ம பேரலையில் கூட மெல்டன் அதை அழகாக டாக்குமெண்ட் பண்ணி போட்டிருந்தார். இப்போ அதில் ரோஹிணி அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஸ்டேட்டுக்கும் ஒரு கட்சிக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது தீர்க்க முடியாத பிரச்சனையாக அல்லது முதன்மை முரணாக மாறி இருக்கிறதா அப்படின்னா, பிஜேபி இருக்கிற வரைக்கும் இது முதன்மை முரணாக மாறாது. அது யதார்த்தம், இது தெரிந்தது தான். அப்போ அதனால தான் இந்த கூட்டணி உடைக்க முடியாததாக கல் கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் வெடி வைக்க வேண்டும் என்பது தான் நோக்கம். இந்த தலைப்பில் விவாதத்துக்கு கூப்பிட்டா ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் கோவை சத்தியன் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்ன்ற பேரில் ஒரு வரிசையாக நிறைய பட்டியல் வச்சுட்டு இதெல்லாம் திசை திருப்பதற்காக கூட்டணி விவாதத்தை கிளப்புறாங்க. கூட்டணி விவாதத்தை திமுக கிளப்புச்சா? கூட்டணி விவகாரத்தை கிளப்புனது உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர். கூட்டணி விவகாரத்தை கிளப்புனது உங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர்கள். கூட்டணி விவகாரத்தை கிளப்புனது உங்கள் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள். அப்போது உங்கள் கட்சிக்காரங்க திமுகவை காப்பாற்றுறதுக்காக இந்த பிரச்சனையை கிளப்புறாங்களான்ற கேள்வி வருது. இல்லை, இப்போ அடிப்படையே புரிதல் இல்லாமல் அவர் தொடங்குறாரு. இப்போ இவர் கூட்டணியை பற்றி பேசாமல் பல விஷயங்கள் எதனாலும் இது மாடு கட்டுற வேலை தான். நீங்கள் எங்கனாலும் என்னன்னாலும் பண்ணலாம், கடைசியாக கொண்டு மாட்டை கட்டிடுறது அப்படின்றது தான். இப்போ அந்த மாதிரி என்னென்னமோ பேசி அதற்கும் இதற்கும் முடிச்சு போடுவது அப்படின்னு யாராலனாலும் செய்ய முடியும். பேச தெரிஞ்சா போதும், யாருனாலும் இதை பேச முடியும். அப்போ இவர் இப்படி அலிகேஷன்ஸ் வைக்கும் பொழுது
மனுஷிபுத்திரன் என்ன சொல்றாரு, உங்களுடைய கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் மறைந்து கொள்வதற்காக இந்த விவகாரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்ற நோக்கத்துல அவர் அவங்களுடைய கடந்த காலத்தை பட்டியல் போட ஆரம்பிக்கும் போதே இவர் குறிக்கிறாரு கோவை சத்தியன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. தெளிவாக மனுஷிபுத்திரன் சொல்றாரு, அவர் எப்படி தொடங்கினாரோ அதற்கு நான் பதில் சொல்லாம என்னுடைய பேச்சுக்குள்ள நான் போக முடியாது அப்படின்ற தெளிவா அவர் வரையறுத்து விட்டார். இப்ப இது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பால்வாடியில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை பயன்படுத்துவது. இப்போ மனுஷபுத்திரன் பேசும்போது அதற்கு பிறகு என்ன சொல்றாரு இவர் கோவை சத்தியன் குறுக்கிட்டு, உங்களுக்கு வேணா அவர் யாரானாலும் இருக்கலாம், எங்களுக்கு அவர் சுண்டக்காதான்றாரு, பரம்பரை கொத்தடிமைன்றாரு. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து விவாதங்கள்ல வந்து பொதுவாக அதிகம் பயன்படுத்தப்படாத வார்த்தைகள். ஏன் அது பயன்படுத்தப்படாது அப்படின்னா, அது முகம் சுளிப்பை கொடுத்து விடும் அப்படின்றது. எந்த அரசியல் ரீதியான தீவிர விமர்சனங்களுக்கான கடுமையான வார்த்தைகள் என்பது வேறு, ரைட்டா? தனிநபர் மீதான தீவிரமான விமர்சனத்திற்கான பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது வேறு. இப்போ ஒரு நபர், அந்த நபர் கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் வந்து சரியா இல்லை அப்படின்னா அது அயோக்கியத்தனமானது அப்படின்றது விமர்சனம் வேறு, அவர் வந்து ஒரு அயோக்கியர், அவர் அறிவு கட்டவர் அப்படின்றது வேறு. இதுதான் தனிப்பட்ட விமர்சனத்துக்கும் அரசியல் ரீதியான விமர்சனத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அரசியல் விமர்சனம் அப்படின்னு வரும் பொழுது அந்த வார்த்தைகள் அந்த செயல்பாட்டை குறிப்பது, அதை வகித்து அந்த தனிநபரின் மீதான விமர்சனமாக மாற்றும் பொழுது அது தனிப்பட்ட தாக்குதலாக மாறுகிறது. இப்போ இதை இவர்கள் செய்கிறார்கள். இதுக்கு எங்க இருந்து அவங்க பவர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து கரப்பாம்பூச்சி போலன்னு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதற்காக எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு இவங்க இறங்கி வர்றாங்க. அது மக்கள் முடிவு செய்ய வேண்டியது, எது இது சரியான பார்வை தவறான பார்வைன்றது. இப்போ இதுல அதிமுக தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்துவதற்காக செய்தி தொடர்பாளர் ஒருத்தரை அனுப்புறாங்க, திமுக தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்துவதற்காக செய்தி தொடர்பாளர் ஒருத்தரை அனுப்புறாங்க. இது குறித்த பொதுவான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் விமர்சகர் ஒருத்தர் வர்றாரு, இதை ஆய்வு ரீதியாக பேசுவதற்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் வர்றாரு. இப்ப இதுல ஒருத்தர் கருத்துக்கு எல்லோரும் பதில் சொல்வதற்கு கடமை இருக்கிறது. இவர் கருத்துக்கு அவர் தான் பதில் சொல்லணும், அவர் கருத்துக்கு இவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு பேரு 1-on-1. அது 1-on-1 தனியா நடக்கும். அது புதிய தலைமுறை டிஜிட்டல்ல நடக்குது, சன் நியூஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். அது 1-on-1 வேற. டிபேட்னு வரும்போது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மூவரின் கருத்து மட்டுமல்ல, நெறியாளரின் கேள்வி உட்பட, நெறியாளர் பிளஸ் 4 பேர் அப்படின்னா 5 பேர்னா ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக அந்த டிபேட்ல வர்றாங்க. இதுல கோவை சத்தியன் எங்கிருந்து மடைமாற்றுகிறார் அப்படின்றது தான் இதுல சர்ச்சைக்குரிய விவாத புள்ளியாக மாறி இருக்கிறது. அதுல அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது இண்டி கூட்டணி அப்படின்னு குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கோவை சத்தியன் குறிப்பிடுகிறார். இண்டி கூட்டணின்னு திருமாவளவன் குறிப்பிடல. அதையும் இவர் எப்படி சொல்றாருன்னா, முதல்ல திருமாவளவன் பேசினாரு, இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இண்டி கூட்டணின்னு திரும்ப சொல்லல அப்படின்னா, சரி வச்சுங்க என்ன வச்சுங்க சொல்லாமலே இருக்கட்டும் வச்சுங்கன்னா, நீ சொன்னது பொய் இல்லை, முதல்ல நீங்க சொன்னது பொய். அப்ப அதை நீங்க ஒத்துக்கிடாம சரி நீங்க சொல்றீங்கன்றதுக்காக ஒத்துக்கிறேன், இது எப்படி இருக்கு? சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படின்னு சொன்னா சரி நீங்க சொல்றீங்க, சரி வச்சுக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீ மேற்கில் உதிக்குதுன்னு சொல்றியா அப்படின்ற கேள்வி வந்துடும் இல்லையா? அப்ப அந்த இடம் தான் வந்து கோவை சத்தியன் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவர் அதை குறிப்பிடும் பொழுது மனுஷபுத்திரன் பதில் சொல்லும் போது தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இண்டி கூட்டணி அப்படின்னு பயன்படுத்துவது இந்தியா முழுக்க RSS பிஜேபியினுடைய பாணி. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் இண்டி கூட்டணின்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க, அல்லது காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லுவாங்க, அல்லது இந்தியா கூட்டணின்னு சொல்லுவாங்களே தவிர இண்டி கூட்டணி அப்படின்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அது பிஜேபி மட்டும் பயன்படுத்துவது. அதை சத்தியன் பயன்படுத்தும் பொழுது இதெல்லாம் வந்து பிஜேபியினர் பயன்படுத்துவது, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்றத ஒரு கேள்வியை எழுப்புறாரு. உடனே சத்தியன் வந்து ப்ரொவோக் ஆகி தான் RSS இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்காக அவர் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இது உச்சகட்டத்துக்கு போய் என்னவா மாறிடுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல மனுஷபுத்திரனை நோக்கி அவர் ஒருமையில பேச ஆரம்பிக்கிறார். நான் மனுஷ் அவர்களை பல முறை விவாதங்கள்ல பார்த்திருக்கிறேன், அவர் கலந்து கொண்ட விவாதங்களையும் கலந்திருக்கிறேன். அவர் விவாதத்திற்கு வெளியில் பேசுவதும் கவனிச்சிருக்கேன். அவர் வந்து கடுமையான சாதி வெறி கொண்டு அவரிடம் வந்து பேசக்கூடிய ஒரு சிலர்கிட்ட கூட காரசாரமா விவாதம் பண்ணுவார், கடுமையா விவாதம் பண்ணுவார். ஆனா தனிப்பட்ட தாக்குதல் அவர் இறங்க மாட்டாரு, அல்லது ஒருமையில பேசவே மாட்டார். என்னைக்குமே மனுஷ் அவர்கள் எங்கும் ஒருமையில அவரை பேச மாட்டார். எப்ப அந்த கட்டாயம் வருகிறது அப்படின்னா, இந்த இடத்துல கோவை சத்தியன் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை கோவை சத்தியன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்ப இது என்ன மாதிரியான வார்த்தை? இங்க பாரு, எனக்கும் பேச தெரியும், இங்க பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து மனுஷ் பயன்படுத்தலாம். மனுஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா,
போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உதாசீனப்படுத்துறாரு. ஏன் உதாசீனப்படுத்துறாருன்னா, இதற்கு இடையில கோவை சத்தியன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை ஜிகாதி. நான் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றேன், நீ ஜிகாதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீங்க ஆர்எஸ்எஸ் காரன்னு அவர் சொல்லல, ஆர்எஸ்எஸ் பேசுவது போல பேசுறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் இல்லைங்க, எல்லாருமே இந்த கருத்தை பேசுறோம், நீங்க மறுத்திருக்கலாம். அதுக்கு ஜிகாதின்ற விமர்சனம் எங்கிருந்து வருது? அப்போ ஆள் மனதில் அது இருக்குதா? இது அதிமுகவா ஆர்எஸ்எஸ்ன்ற கேள்வி வருகிறது. அப்போ மனுஷ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் ஆர்எஸ்எஸ் பேசுவது போல பேசுறீங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன், அதற்கு நீங்க பதில் சொல்லாம என்ன ஜிகாதியான்னு கேட்குறீங்கன்னு சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் அதிமுக காரங்க யாரும் இந்த வார்த்தையை என்னை நோக்கி பயன்படுத்தியது இல்லை அப்படின்றத மனுஷ் சொல்றாரு. அதுலயும் சொல்றாரு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்றாரு. ஆமா, அப்ப மனுஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் என்னை பார்த்து இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள், இப்ப நீங்களும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதிமுகவும் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இனிமேல் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு தான் அதை பேசியதை ஒப்புக்கொண்டு அதுதான் தன்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கோவை சத்தியன் சொல்லுகிறார். இது என்ன மாதிரியான பாணி? இது என்ன மாதிரியான விமர்சனம்? ஜிகாதி அப்படின்றது ஒரு மதத்தை சேர்ந்தவர்களை வந்து இழிவுபடுத்துவதற்காக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தவறாக பயன்படுத்தும் பொழுது புண்படுகிறார்கள் அப்படின்ற இடத்துல இருந்து தான் நாம் அதை அணுகிறோம். ஆனா மனுஷபுத்திரனை என்றைக்குமே இந்த சமூகம் இஸ்லாமியராக என்றைக்கும் பார்த்தது கிடையாது. மனுஷபுத்திரன் தமிழ்நாடு சமகாலத்தில் கொண்டாடப்படுகின்ற ஒரு முதன்மையான கவிஞர். நவீன கவிதைகள்ல நவீனத்துவத்தை கவிதைகளில் அடையாளப்படுத்தியவர்கள்ல மனுஷபுத்திரன் அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் வேறு எந்த படைப்பையும் பேசிவிட முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து இலக்கியத்தில் தடம் பதித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பாஜக காரர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு 2011க்கு முன்னாடி யாராவது பேசுனாங்களா? இந்த வார்த்தையை காயின் பண்ணாங்களா? திராவிடம் என்பது பொய்ன்னு சொல்லுவாங்க. திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்றத ஒரு பிரச்சார முழக்கமாக மாற்றியது யார் அப்படின்னா பாஜகவும் ஆர்எஸ்எஸும். எப்ப நடக்குது? அது ஜெயலலிதா பீரியட் முடிகிற தருவாயில எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தின் பொழுது இந்த பிரச்சாரம் தீவிரப்படுகிறது. இப்ப இந்த 2011க்கும் 2021க்கும் இடைப்பட்ட காலத்துல திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதி அதற்காக தன்னுடைய உயிர்மை இதழில் படைப்புகளை தொகுத்து சமூகத்திற்கு அவர் தந்திருக்கிறார். அப்போ அந்த திராவிட இயக்கத்திற்கு அவர் முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறார். பதிப்புலையிலும் சரி, அல்லது அவருடைய கவிதை வழியிலாகவும் சரி, அல்லது அவருடைய விவாதங்களிலும் சரி, அவருடைய கட்டுரைகளிலும் சரி, அவர் அதை பதிவு பண்றாரு. அதற்கு உங்களிடம் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் அந்த மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டுமே தவிர அவரை ஜிகாதி என்று குறிப்பிடுவது எந்த வகையில் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றது தான் புரியல. ஜிகாதி அப்படின்னு குறிப்பிடும் பொழுதே நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நீங்க இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படின்ற கருத்து அதுல பதிவாகிறது. இஸ்லாமியர்களின் மீதான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றது பதிவாகிறது. அப்ப அது ஆர்எஸ்எஸ் கருத்தோடு இப்ப மனு சொல்றாரு இல்லையா? முதல்ல என்ன சொன்னாரு? இண்டி கூட்டணின்னு சொல்லும் போதே அவர் முன்னறிந்து என்ன சொல்றாரு? இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி வார்த்தைன்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஜிகாதின்னு சொல்லி ஆமான்னு ஒத்துக்கிறீங்க. இது என்ன அர்த்தம்? ஜிகாதின்னு ஒருத்தர் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் சொன்னது அப்ப சரிதானே? மனு சொன்னது சரிதானே? உங்களை ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னதை தாண்டி நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியாவே மாறிட்டீங்க அப்படின்ற இடம் தானே. கோடி மக்கள் பாக்குற இடத்துல போயிட்டு நான் அப்படிதான் சொல்லுவேன் இனிமேட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அந்த இடம் தான். இது அதிமுகவா ஆர்எஸ்எஸ்ஆ அப்படின்ற கேள்வி வருகிறது. அதிமுகவுக்குள்ள எப்போதுமே ஒரு மென் இந்துத்துவ ட்ரைட் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறது. ட்ரைட்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு பண்புகள் அப்படின்றத பொறுத்தவரையில ஒருத்தருக்கு பல பண்புகள் இருக்கும். சில பண்புகள் வந்து முதன்மையான பண்புகளாகவும் சில பண்புகள் வந்து அதிகம் வெளிப்படாத பண்புகளாகவும் இருக்கும். இப்ப முதன்மையான பண்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தரை இன்முகத்தோடு வரவேற்பது. இப்ப இதெல்லாம் இயல்பா எல்லோரிடமும் வெளிப்படக்கூடியது. ஆனா மனசுக்குள்ள ஒரு வக்கரம் இருக்கும். இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கரம் இருக்கும். இதுதான் வந்து இன்ஹரண்ட் ட்ரைட். இந்த இன்ஹரண்ட் ட்ரைட் அதிமுக சில காலமாக வெளிப்படாமல் இருந்தது. முன்னால் வெளிப்பட்டிருக்கிறது. எப்பெல்லாம் வெளிப்பட்டது அப்படின்னா, ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்த போது வெளிப்பட்டது. கரசேவைக்கு ஆள் அனுப்பிய போது வெளிப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதுவெல்லாம் நமக்கு உதவாது என்று அந்த ட்ரைட்ஸை வந்து மட்டுப்படுத்தி விட்டு தன்னுடைய முதன்மை பண்புகளாக திராவிட இயக்க பாணியை கையில் எடுப்பது அப்படின்றதான் ஜெயலலிதாவுடைய இதாக இருந்தது. நிறைவா அவர் இறக்கின்ற தருவாயில் வந்து ரொம்ப தீவிரமாக மாநில உரிமைகளுக்காக அவர் சில விஷயங்களை செய்திருக்கிறார். அதை நம்ம சொல்லல, கனிமொழி அவர்களே சொல்லுகிறார். அதிமுக காரங்க யாரும் சொல்லல. அப்ப கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய திராவிடியன் ட்ரைட்ஸை பத்தி திமுக காரங்க தான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர
அதிமுக சொல்லல. அப்ப அது தன்னை திராவிட கட்சியாகத்தான் இப்போதும் கருதி கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி வருகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியிடம் திராவிடம் குறித்தான விவாதம் போகும் பொழுது கேள்வி எழுப்பினால் ஒருவேளை அவர் அந்த இடத்துல திராவிடம் ஒன்றும் இல்லை, சுபவி சொன்ன ஒரு விளக்கம் எல்லாரும் சொல்லக்கூடியது, ரொம்ப ஈஸியா புரிந்துக்கிடக்கூடியது. திராவிடம் என்பது நிலமா? நிலம். திராவிடம் என்பது மொழி குடும்பமா? மொழி குடும்பம். திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரானதா? ஆம். திராவிடம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியதா? ஆம். திராவிடம் என்பது சமத்துவத்தை வலியுறுத்துவது. திராவிடம் என்பது ஆதிக்கத்துக்கு எதிரானது அப்படின்றது ரொம்ப எளிமையான விளக்கம். நீங்க திராவிட இயக்கத்தை பின்பற்றுகிற கடைமட்ட தொண்டன்ட்ட போய் சாமானியர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்டாலும் இந்த பதிலை சொல்லுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியால அந்த பதிலை சொல்ல முடியல. இது அறிஞர்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த பதில அவர் சொல்லி இருந்தார் அப்படின்னா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய உயரத்தை எண்ணி பாருங்க. வேற ஒரு இடத்துல அவர் போய் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்க முடியும். ஆனா அவருக்கு அது தெரியாது, அல்லது அவர் அதை விரும்பல, அல்லது அவர் வேறு கருத்துக்களை கொண்டிருப்பவராக இருக்கிறார். இதை பற்றி எந்த கவலையும் இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னா அது அதிமுகவின் பண்புகளுக்கு எதிரானது, அல்லது திராவிட இயக்கத்தின் பண்புகளுக்கு எதிரானது. இந்த போக்கு சமீப காலத்தில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. ஏன் அப்படின்னா பொதுவாக இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் விவாதத்திற்கு வரும் பொழுது நீ பத்திரிகைக்காரனா, நீ கருப்பு சட்டை பற்ற, இந்த விவாதத்திலையும் பாருங்க ஜென்ராம் சார் அதுல கூட கோவை சத்தியன் அவர்களால உண்மையை சொல்ல முடியல, பொய் தான் சொல்றாரு. நான் புதிய தலைமுறை விவாதத்துக்கு போயிருக்கிறேன், அதனால அதை தவிர நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்போம், இப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு 6 அடி கேப் இருக்கு அப்படின்னா இன்னொரு 1 அடி தள்ளி தான் ஸ்கிரீன் இருக்கும். ஆன்லைன்ல கலந்துக்கிறவங்களாம் அப்படி தூரத்துல தான் பார்க்க முடியும். ஜென்ராம் சார் போட்டிருந்த ஷர்ட் கலர் வயலட் கலர், அது கருப்பு சட்டை இல்லை. இவர் என்ன சொல்றாரு, கருப்பு சட்டையை போட்டு உதயநிதிக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ராம் சாருக்கு முத்திரை குத்துவதற்கு வருகிறார். ஜென்ராம் சாரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும். அவருடைய பார்வைகள் எப்படிப்பட்டது, அவருடைய கருத்துக்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய தூண்டுதலுக்காகவும் அவர் பேசக்கூடிய நபர் கிடையாது. ஆனால் அவரை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க திமுக காரரா மாதிரி பேசுறீங்க, திமுகன்னு பேர் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கடைசியாக அதிமுக கலந்து கொண்ட ஒரு 30 விவாதங்கள் எடுத்து பாருங்க. பத்திரிகையாளர்ன்ற பேரில் யார் கலந்து கொண்டாலும் அவர்களை பார்த்து நீ திமுகன்னு வரமாட்டேங்கிற, ஏன் திமுகன்னு போட்டுக்கிட வேண்டியதானே, நீ பத்திரிகையாளரா அப்படின்ற கேள்வி. நான் உட்பட, ஜென்ராம் சார் உட்பட, தராசு சியாம் அவர்கள் உட்பட அத்தனை பேரையும் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி அவர்களை ஓரம் கட்டும் வேலையை செய்ய தொடங்குறாங்க. இதேதானே பிஜேபி காரர்களும் வலதுசாரி சிந்தனையாளர்களும் சொல்லி கலந்துக்கணும் பண்றாங்க. அப்ப இது யார் வேலை, இது யாரோட வேலை அப்படின்றது இருக்குல்ல. அப்ப இதைத்தான் பிஜேபி இவ்வளவு காலம் செய்து கொண்டிருந்தது, இந்தியா முழுவதும் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது. அதே வேலையை நீங்க இங்க செய்றீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி திராவிட இன உரிமை காப்பதற்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி விட்டு அதை நாங்கள் நடத்தலன்னு சொன்னோமா? எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து விட்டு அதை நாங்கள் விமர்சிக்கலன்னு சொன்னோமா? ஒரே ஒரு இடத்துல அவர் விமர்சனம் பண்ணார். எதை தெரியுமா? பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணி பேசும் பொழுது விவசாயிகள் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கருத்துக்களே இல்லை அப்படின்னு சொன்னபோது அதை நாம் பாராட்டி பேசி இருக்கிறோம். பரவாயில்லையே, இந்த அறிக்கை நல்ல அறிக்கை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனா அதற்கு பிறகு என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை பற்றி, ஒன்றிய அரசை பற்றி, மோடியை பற்றி நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி மௌனம் காக்கிறார்கள். அப்ப இந்த மௌனம் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு பேர் திமுக என்ற அர்த்தமா? இந்த தமிழ்நாட்டின் அரசியல் என்பது பாஜக அல்லாத ஒரு அரசியலாக இருக்க வேண்டும், இந்துத்துவ அல்லாத ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக என்று இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. அதுக்கு வேலை பாருங்க, ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்துறீங்களே, அதுல என்ன செய்யறீங்க அப்படின்றத நம்ம கேள்வி எழுப்பணும். அப்படின்னா இப்ப நேற்று அந்த விவாதத்துல கூட ராம்கி போற போக்குல ஒன்று சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இது நம்ம அந்த விவாத நிகழ்ச்சியை விமர்சனம் பண்றதுக்காக நடத்தல, ஆனால் அந்த கருத்து வந்தது, அதை பேச வேண்டி இருக்கு, எல்லாத்தையும் பேசுறதுனால அதிமுக கலாய்வு நடத்துற மாதிரி திமுகவும் அடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. திமுக பூத் கமிட்டி போட்டு அதுக்கு கூட்டம் நடத்தி ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. எலெக்ஷன் முடிந்த 3 மாதத்துக்கு மேல ஆகிறது. எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்தே 10-15 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள்ள திருப்பரங்குன்றம், நாமக்கல்னு பல இடங்கள்ல கைகலப்பும் கலவரமுமாக போய் கொண்டிருக்கிறது. யாரை பார்த்து யார் நடத்துறது அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. அப்ப உண்மையின் பக்கம் நின்று பேசுபவர்களை இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு முத்திரை குத்துவது அப்படின்றது தொடர்கதையாகி இருக்கிறது. ஆனால் இந்த விவாதத்தில்
மனுஷபுத்திரனை நோக்கி இவர் சொல்ற வார்த்தை, நீ யாரு, உனக்கு என்ன மரியாதை அப்படின்னு ஒருமையில பேசுகிறார் கோவை சத்தியன் அவர்கள். இது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அந்த விவாதம் முடிந்ததற்கு பிறகும் கூட இது காரசாரமாக அங்கு பேசப்பட்டிருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பதிவு பண்ற இடைவெளியில கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அதிமுகவோடு இப்படியான நிகழ்வு நடந்ததில்லை. நான் அதிமுகவை சேர்ந்த பலரோடும் விவாத நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். கடுமையான வாக்குவாதங்களை செய்திருக்கிறோம், கடுமையான விவாதங்களை செய்திருக்கிறோம். ஆன் ரெக்கார்ட்ல அவங்க கடுமையான விமர்சனங்கள், தனிப்பட்ட விமர்சனங்களை கூட முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லைவ் கட் ஆனதுக்கு பிறகு நடக்கிற உரையாடல் இருக்குல்ல, அது ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்குமான உரையாடலாகத்தான் இருக்கும். அது என்றைக்குமே ஒரு சங்கிக்கும் மனிதனுக்குமான உரையாடலாக இருந்தது கிடையாது. ஆனால் மனுஷ அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியது, அவருடைய முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது எந்த அளவுக்கு வழியை தரக்கூடியது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு முன்னாடி பல வீடு தேடி அவர் மனுஷபுத்திரன் அவர்கள் வீடு தேடியது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. சென்னையில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கவிஞர்கள் பட்டியலில் தவிர்க்க முடியாத ஒரு பேர் மனுஷபுத்திரன். ஆனால் அவர் இஸ்லாமியர் என்பதன் காரணமாக அவருக்கு வீடு தர மாட்டேன் என்று கடந்த ஆட்சி காலத்தின் பொழுது அவருக்கு கடுமையான நெருக்கடி இருந்தது. அதை தாண்டித்தான் அவர் இன்னைக்கு சென்னையில் தன்னுடைய அரசியலையும் தன்னுடைய தொழிலையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அவரை மீண்டும் மீண்டும் ஜிகாதி என்று முத்திரை குத்துவதன் மூலமாக இது வெறுமன டிபேட்டிற்கு மட்டும் ஏற்படுத்துகிற தாக்கம் இல்லை. இது சமூகத்தில் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எதிரானது. மனுஷ் என்றைக்காவது இஸ்லாமியராக அவங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறாரா? எனக்கு அவர் தோன்றியதே கிடையாது. நான் அவரோடு பணியாற்றி இருக்கிறேன், அவருக்கு கீழே நான் பணியாற்றி இருக்கிறேன். என்றைக்குமே அவர் ஒரு மத சார்புடையவராகவோ அல்லது ஒரு மதத்திற்கு எதிரானவராகவோ, இன்னும் சொல்ல போனா இந்து மதத்தை பற்றியும் அத்வைதம் பற்றியும் திருவண்ணாமலையில் ரிஷிகள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களை பற்றியும், ஏன் அந்த ஆதிசங்கரர் பற்றியும் இன்னைக்கு ஒரு இந்து அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்ளுபவனை விடவும் அதிகமான கருத்துக்களை அவரால் பேச முடியும். அந்த அளவுக்கு அவர் அவ்வளவையும் படித்து திறம்பட வாசித்து தன்னுடைய அறிவை இன்றைக்கு ஊடகங்கள்ல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் என்ன நடக்குது? இஸ்லாமியர்களுடைய வீடுகள் குறிவைத்து தாக்கப்படுகிறது. அதற்கு சற்றும் சளைக்காத ஒரு வேலையை அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இன்றைக்கு விவாதங்கள்ல செய்கிறார் அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்குள் இந்த போக்குகளை பிஜேபி செய்யும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அதிமுகவே செய்ய போகிறதா? அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அது யாருக்கானதாக இருக்கும், அல்லது அது யாரை ஒதுக்குவதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறுபான்மையினருக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்றதான புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆக மனுஷின் மீதான இந்த தாக்குதல் அப்படின்றது தமிழ்நாட்டில் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த போக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, ஊடக விவாதத்தினுடைய தரத்தை இவர்கள் என்னவாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல நேரங்களில் சில வலதுசாரிகளோடெல்லாம் விவாதிப்பது உண்டு. ஆனால் இப்படி அந்த டிபேட் இவ்வளவு மோசமாக போறது ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸ்ல தான் இந்த மாதிரி போகிறது. அப்படி ரொம்ப இன்டிசென்ட்டா மாறுவது அப்படின்றத அதிமுக செய்கிறது அப்படின்றது தான் ரொம்ப கவலை அளிப்பது. பெரும்பாலான விவாதங்களுக்கு அவங்க ஆளே அனுப்புறது இல்லை. இந்த கூட்டணி விவகாரங்கள்லையுமே கூட அவ்வப்போதுதான் அவங்க ஆள் அனுப்புறாங்க. இப்ப இந்த ரீசெண்டா ஒரு 2 மாசத்துல தான் ஆள் அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடி பல விவாதங்களுக்கு அவங்க ஆளே அனுப்புனது கிடையாது. அதிமுக இதில் பங்கேற்காது அப்படின்றதுதான். பல மாதங்கள் தலைமையை தடை விதித்திருந்தது, ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ள கூடாதுன்னு. பல பேர் நம்மிடம் கூட கேட்பது உண்டு, அதிமுக காரங்களை ஏன் எடுக்கிறது இல்லைன்னு. நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா தலைமை அவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது அப்படின்னா அதுல நம்ம ஒன்றும் பேச முடியல. அதை தாண்டியும் கூட நம்ம அதிமுகவின் குரலை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இதே ஊடகத்துல தானே நீங்க உட்கார்ந்து பேசுவதற்கான 10 நிமிட அவகாசத்தை அந்த ஊடகம் தானே கொடுக்கிறது. அப்ப அந்த ஊடகவியலாளர்களை நோக்கி தாக்குதல் நடத்துவது ஒன்றும் இல்லை. டிபேட் நடத்துறது விஜயன் சார் அப்படின்னா அவரை நோக்கியும் அவர் நடத்தும் போது நீ குறுக்கிடு 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 அப்படின்னு சொல்றது, நீங்க பேசும்போது குறுக்கிடுறாங்க அப்படின்னா எதற்காக குறுக்கிட்டாங்கன்றதும், அவர் பேசும்போது குறுக்கிடல அப்படின்னா ஏன் குறுக்கிடல அப்படின்றதும் அது அந்த டிபேட்டினுடைய தன்மையை பொறுத்தது, நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்றதை பொறுத்தது. அதற்காக அவரின் மீது ஒரு முத்திரை குத்துவது இது அதிமுக செய்கிறது, அதிமுகவின் பெயரில் செய்கிறார்கள் அப்படின்றதுதான் ரொம்ப வருத்தத்திற்குரியது. அதிமுகவிற்கு உள்ளுக்குள் இந்த மாதிரியான பலரும் இப்போது இருக்கிறார்கள் அப்படின்றதான் தெரிந்து கொள்ள முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் விவாதம் என்பது திமுக அதிமுகவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு.
ஆனால் இவர் ஊடகத்திற்கு பல மாதங்கள் ஆள் அனுப்பாமல் இருந்த கேப்பில் என்ன நடந்துச்சு? அந்த கேப்பில் யார் வந்தா? பிஜேபி வந்தார்கள், வலதுசாரி வந்தார்கள். 5 பேர் விவாதம் நடத்துகிற இடத்துல ஒருத்தர் திமுக, ஒருத்தர் அதிமுக, ஒருத்தர் பத்திரிகையாளர், ஒருத்தர் அரசியல் விமர்சகர், ஒருத்தர் பாஜகன்னு இருந்த இடத்துல அதிமுக வரல அப்படின்னோடனே அந்த இடத்தை நிரப்புனது யாரு? வலதுசாரி வந்து நிரப்புகிறார்கள். அப்போ உங்கள் இடத்தை வலதுசாரிகளுக்கு விட்டு கொடுத்து விட்டு இவ்வளவு நாள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் என்ன? இப்போ திடீரென்று பேச வந்திருக்கிறார்கள். வந்துவிட்டு அதிமுகவா வரல, இந்த இடையில ஃபில்லப் பண்ணாங்க இல்லையா வலதுசாரி, அந்த வலதுசாரியே வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இந்த ஊடக விவாதங்களை திறம்பட கையாளுவதற்கு அதிமுகவால் முடியும். ஒரிஜினல் அதிமுக காரர்களை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன், விவாதித்திருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன், நேர்காணல் செய்திருக்கிறேன். அவர்களிடம் இப்படியானதை பார்க்க முடியல. அப்ப இது என்ன அப்படின்றத வந்து அதிமுக தான் புரிந்து கொள்ளணும். இது மனுஷபுத்திரன் அவர்கள் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான அதிமுகவின் பார்வையை வெளிப்படுத்துகிறது. சிஏஏ என்ஆர்சியில் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள் என்பதும் இதுவும் எந்த வகையிலும் வேறுபட்டது அல்ல அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு இன்னர் ட்ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த ட்ரைட்டை வந்து பிஜேபி கூட்டணி வந்து எனேபிள் பண்ணிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. பிஜேபி கூட்டணி வந்து எனேபிள் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட அதற்கு வந்து ஆமான்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போதான் பிஜேபி விட்டு விலகிட்டீங்கல்ல, அப்போ அந்த ட்ரைட்டை நீங்கள் மட்டுப்படுத்தி இருக்கணும்ல. ஆனால் மாறலை அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ நீங்கள் அதை விரும்புறீங்க அல்லது நீங்கள் அதை ரசிக்கிறீங்கன்னு தானே அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்களை இஸ்லாமியர்கள் ரசிப்பார்களா? இந்த விவாதத்தை புதிய தலைமுறை தான் தமிழ்நாட்டிலே விவாதம் நடத்துறதுல முக்கியமான டாப் 3 சேனல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூஸ் 18, சன் நியூஸ், புதிய தலைமுறை, நியூஸ் 7 இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய சேனல்ஸ். மாலை முரசு, இந்த 5 சேனல்ஸ் தான் வந்து ரொம்ப ரெகுலரான ஹையர் வியூடு டிபேட்ஸாக இருக்குது. அப்போ அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? என்ன இப்படி பேசுகிறார் அதிமுக காரன்னு சங்கடப்பட மாட்டாங்களா? காரசாரமான விவாதம்ன்றது வேற, தனிப்பட்ட தாக்குதல், மத ரீதியான தாக்குதல்ன்றது வேற. உங்களை ஆர்எஸ்எஸ் காரர்னு சொல்றாருன்னா அது அரசியல் விமர்சனம். நீங்க அவரை ஜிகாதின்னு சொல்றீங்கன்னா அது தனிப்பட்ட விமர்சனம். நீங்க அவரை வந்து வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட அவர் இஸ்லாமியர்ன்றதுனால தானே அவர் மீதான அந்த விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. அப்ப அது எப்படி பார்த்தாலும் தனிப்பட்ட விமர்சனம் தான். அது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் அல்ல. இந்த நேரத்தில் மனுஷ் அவர்கள் மீதான இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயம் பார்த்தீங்க. மிக்க நன்றி.